ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங் மாடலில் உள்ள ஒரு ஸ்லீவ் டிசைனை ரொம்ப ஈஸியாக தைக்க கற்றுக்கலாங்க. ஒரே ஒரு ஸ்டிச் தான், ஆனால் அந்த டிசைன் ரொம்ப கிராண்டாக ரெடி ஆயிரும். அதுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சென்ட்ரு போர்ஷனில் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணதில் ஒரு எட்ஜை கீழே இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்தில் மேல் நோக்கி ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த டிசைன் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் ஒரு ஸ்டிச் தான் போடுவோம். அது அழகான ஒரு டிசைனாக மாறப்போகுது. 1 2 3 இந்த மாதிரி தான் நம்ம இந்த மார்க்கிங் 3மே 2.5 இன்ச் வர மாதிரி பண்ணியிருக்கோம். கீழே இருந்து அந்த மார்க்கை பிடிச்சி ரெண்டாவதாக இருக்க அந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே மேல் நோக்கி அந்த 2.5 இன்ச்சையும் நம்ம இது போல் நல்லா கரெக்டாக பிடிச்சி 3 போர்ஷனையும் ஒன்றா வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு ஃப்ளீட் மாதிரி ரெடி பண்ணி அது 3ஐயும் நம்ம ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். மேலேருந்து சைடு அப்புறமா கீழே அப்படி தான் நம்ம மார்க் பண்ணோம். அந்த மார்க்கிங்கை அப்படியே அதே ஷேப்பில் பிடிச்சிட்டோம். பிடிச்சி ஒரு தையல் போட்டாச்சு. உள் பக்கத்தில் இதை நம்ம தையல் போடணும். இதை அப்படியே மேல் பக்கமாக திருப்புங்க. நமக்கு ஒரு போ ஷேப்பில் சூப்பராக ஸ்லீவ் டிசைன் கிடச்சிரும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்லீவ் டிசைனை எந்த அளவுக்கு உங்களோட ஸ்லீவ் அளவோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கொயர் ஷேப் கிளாத் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு இது சின்ன ஸ்லீவ் தான். ஸோ நான் ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக நம்ம போட்ட தையலை சுருக்கம் இல்லாமல் இது போல் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சால் அயன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் ரொம்பவே மூவிங்கில் இருக்குங்க. இதில் நான் ஸ்லீவோட அளவை ஏற்கனவே பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே அந்த பேப்பரை அந்த டிசைன் மேலே வச்சு கரெக்டாக அந்த போ ஷேப் சென்டரில் வர மாதிரி நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்னை வச்சுக்கணும். வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. பேப்பரில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஓர தையல் போட்டுக்கிறேன். அந்த பேப்பரில் நம்ம ஸ்லீவ் எந்த அளவுக்கு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ஃபுல்லாக எட்ஜில் வச்சு ஒரு ஓர தையல் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்குது. நிறைய டெய்லரிங் டிப்ஸு, அப்புறம் ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே போல் ஸ்லீவ் டிசைன், ப்ளவுஸ் டிசைன்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அந்த பேப்பரையும் ஸ்லீவோட கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஆகிருக்க அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது உள் பக்கத்துலேருந்து நம்ம லேஸாக அந்த பேப்பரை ஒரு கட் பண்ணிவிட்டு பேப்பரை மட்டும் பிரித்து எடுத்துடலாங்க. அழகாக அந்த டிசைன் சூப்பராக நல்லா எம்போசிங்காக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த ஸ்லீவ் டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்ருக்குறேங்க. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், டிசைன் ரொம்ப அழகாக கிடச்சிருச்சு. நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண வேண்டாம். ஆனால் இந்த ஒரே கிளாத்தில் ஒரே ஒரு ஸ்டிச்சில் இவ்வளோ அழகாக ஒரு ஸ்லீவ் டிசைன் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரியலை அப்படின்னா திருப்பி ஒரு முறை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் தைச்சிடலாம். அடுத்து நான் ஒரு 2 இன்ச்சு உள்ள கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த ஸ்லீவோட ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வச்சு தைச்சிட்டு அதை நம்ம அது மேலே ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதே மாதிரி நான் அந்த போ டிசைன் சைடில் வர மாதிரி ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சென்டராக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டிசைன் இதே மெத்தடை நம்ம சைடில் வர மாதிரி தைச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது சைடில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.